భాగవతం 73வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி 29/7/5125 புதன்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தில் ஒரு 20 ஸ்லோகம் பார்த்தோம். அதுக்கு மேற்கொண்டு இப்பொழுது பார்க்கலாம். பிரம்மாவிட்டிருந்து சொர்க்காதிபதியான இந்திரன் உண்டானான். அவன் அந்த பிரம்மாவிட்டிருந்து ஹஸ்தங்கள் என்கிற ஸ்தானமும் பாணி என்கிற இந்திரியமும் உண்டாயின. அந்த இந்திரன் தான் அதுகளுக்கு அதிபதி, அந்த பாணின்ற இந்திரியத்துக்கு அதிபதி. அந்த இந்திரன் பயிர் செய்கை முதலியான வியாபார ரூபமான ஜீவனத்தை நிறைவேற்றுவதும் தன்னுடைய அம்சமுமாகிற பாணி என்கிற இந்திரியத்தோட ஹஸ்தங்கள் என்கிற ஸ்தானத்தில் பிரவேசித்தான். இந்த பாணி என்கிற இந்திரியத்தினாலே தேவமனுஷ்யாதியான பிராணி சமூகம் எல்லாம் ஜீவனத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறது. பிறகு இவனிடத்திலிருந்து பாதங்கள் என்கிற ஸ்தானமும் பாதம் என்கிற இந்திரியமும் உண்டாயின. ஜெகதீசனாகிற ஸ்ரீ விஷ்ணு நடப்பதற்கு ஸ்தானமாயிருக்கக்கூடியதும் தன்னுடைய அம்சமுமாகிற பாதேந்திரியத்தோட பாதங்களாகிற ஸ்தானத்தில் பிரவேசித்தான். இந்த பாதேந்திரியத்தினாலே பிராணிகள் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகின்றன. பிறகு இவனிடமிருந்து சந்திரனும் ஹிருதயம் என்கிற ஸ்தானமும் மனசு என்கிற இந்திரியமும் உண்டாயின. அந்த சந்திரன் தன்னுடைய அம்சமாகிற மனசு என்ற இந்திரியத்தோட ஹிருதயத்திலே பிரவேசித்தான். இந்த மனசிலே தேவமனுஷ்யாதி பிராணிகளுடைய எல்லா சங்கல்பங்கள் விகல்பங்கள் என்கிற விகாரங்கள் உண்டாகின்றன. சங்கல்பங்கள் என்றால் ஐக்கிய புத்தி, விகல்பங்கள் என்றால் பேத புத்தி என்கிற விகாரங்கள் எல்லாம் இந்த மனசிலே உண்டாகின்றன. அதன் பிறகு இந்த பிரம்மதேவனிடத்திலிருந்து புத்தி என்கிற ஸ்தானமும் நிச்சய ஞானத்தை விளைக்கும்படியான புத்தி என்கிற இந்திரியமும் உண்டாயின. அந்த புத்தி அதாவது ஞானம்தான் ஸ்தானம், அதில் ஒரு நிச்சயம்ன்றது ஒன்று உண்டாருது தனியா. இந்திரியத்துக்கு ஈசனாகிற பிரம்மதேவன், அதாவது புத்திக்கு ஈசனாகிற பிரம்மதேவன், அவன் அந்த புத்திக்கு அபிமானி தேவத்தை. நிச்சய ஞானத்தை விளைக்கக்கூடிய இந்த புத்தி இந்திரியத்தோட புத்திஸ்தானத்தில் அவன் பிரவேசித்தான் பிரம்மா. இந்த புத்தி என்கிற இந்திரியத்தினாலே பிராணிகள் அறிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அறிகின்றன. இதை இந்திரியம்ன்ற வார்த்தையால சொல்றார், அது உண்மையில ஞானம். அதாவது அத மகத்து என்கிற ஒரு தத்துவத்தை வச்சு சொல்றார். அதுக்கப்புறம் அகங்காரம் என்கிற ஸ்தானமும் ருத்ரன் என்கிற தேவத்தையும் அபிமானம் என்கிற இந்திரியமும் பிரம்மதேவனிடமிருந்து உண்டாயின. அதாவது ஒவ்வொரு ஞானத்தினுடைய வகைகளையே ஒரு இந்திரியமாக இங்கே சொல்றார். அதனால அபிமானம் என்கிற இந்திரியமும் பிரம்மதேவனிடமிருந்து உண்டாயின. ருத்ரனை அபிமானியாக கொண்ட இந்த அபிமானம் என்கிற இந்திரியத்தோட அகங்காரம் என்கிற ஸ்தானத்தில் அவன் ருத்ரன் பிரவேசித்தான். இந்த அபிமானம் என்கிற இந்திரியத்தினாலே பிராணிகள் ஆத்மாவல்லாத தேகத்தை ஆத்மா என்று பிரமிக்கின்றன. பிறகு பிரம்மாவினிடமிருந்து சத்துவம் என்கிற ஸ்தானம் சித்தம் என்கிற இந்திரியமும் உண்டாயின. இதற்கு பிரஜாபதியே அபிமானி தேவதை. இந்த பிரஜாபதி சித்தம் என்கிற இந்திரியத்தோட சத்துவம் என்கிற ஸ்தானத்திலே பிரவேசித்தான். இந்த சித்தம் என்கிற இந்திரியத்தாலே பிராணிகள் தேகம் வேறு ஆத்மா வேறு என்று நன்கு சிந்திக்க வேண்டிய பொருளை பற்றின அறிவை பெறுகின்றன. ஹிருதயம் என்கிற ஒரு ஸ்தானம் இருக்கு, அதில் இருக்கிற இந்திரியமும் ஒன்றுதான். அந்த ஹிருதயமே இந்திரியம். அந்த ஒரு இந்திரியத்துக்கே வியாபார பேதத்தினால பெயர்களும் தேவதைகளும் வேறுபடுகிறார்கள். சங்கல்ப விகல்ப ரூப வியாபாரத்தினால், சங்கல்பம்னா ஐக்கிய புத்தி, விகல்பம் என்றால் பேத புத்தி என்ற வியாபாரத்தால மனசு என்று அதற்கு பேர் வருது. அந்த ஸ்தானத்துக்கு ஹிருதயம் என்று பேரு. நிச்சய ஞானம் என்கிற போதம், அப்புறம் அந்த போதம் என்கிற வியாபாரத்தினால அந்த இந்திரியத்துக்கே புத்தி என்று பெயர், ஸ்தானத்துக்கும் புத்தி என்று பெயர். தேகாத்மாபிமானத்தை விளக்கையாகிற அபிமானம் என்ற வியாபாரத்தினாலே இந்திரியத்துக்கு அபிமானம் என்று பெயர், ஸ்தானத்துக்கு அகங்காரம் என்று பெயர். தேகாத்ம விவேகத்தை விளைக்கக்கூடிய சித்தம் என்கிற வியாபாரத்தினால இந்திரியத்துக்கு சித்தம் என்று பெயர், ஸ்தானத்துக்கு சத்தம் என்று பெயர். இப்படி இவைகளுக்கு தேவதைகள் வெவ்வேறா இருக்கா.
மனசுக்கு அபிமானி தேவதை சந்திரன், புத்திக்கு பிரம்மா, அபிமானத்துக்கு ருத்ரன், சித்தத்துக்கு பிரஜாபதி. இப்படி அபிமானி தேவதைகள் இருக்கா. இப்போ கீழே சொன்ன அர்த்தங்களை கொஞ்சம் விவரித்து இந்த இடத்துல சொன்னார். இப்படி தேவமனுஷியாதி பூதங்களுடைய இந்திரியங்களுடைய உற்பத்தியையும் அவற்றினுடைய ஸ்தானங்களுடைய உற்பத்தியையும் சொன்னேன். இனிமேல் பூதங்கள் நிலையாக வசித்திருந்து போகங்களை அனுபவிக்கிற ஸ்தானங்களாகிற சொர்க்காதி லோகங்களுடைய உற்பத்தியை சொல்லுகிறேன் கேள். பிரம்மாவினுடைய சிரஸிலிருந்து, அதாவது தலையிலிருந்து சொர்க்கலோகம் உண்டாயிற்று, பாதங்களிலிருந்து பூலோகம் உண்டாயிற்று, நாபியிலிருந்து அந்தரிக்ஷ லோகம் உண்டாயிற்று. எந்த லோகங்களில் சத்துவம் ரஜஸ் தமசு என்ற குணங்களுடைய வியாபாரங்களை உடைய தேவமனுஷ்யாதி பூதங்கள் புலப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட சொர்க்காதி லோகங்கள் உண்டாயின. சுவாவ சித்தமான சத்துவகுணத்தோட கூடின தேவதைகள் சத்துவகுணத்தினாலே விளையும் கர்மங்களின் பலன்களாகிய போகங்களை அனுபவிக்கிற இடம் சொர்க்கலோகம். அதை அடைந்தார்கள் அவர்கள். ஷரீர ஆயாசம் முதலியவற்றால் பிழைக்கும் தன்மையரான மனிதர்களும் அவர்களுக்கு உபகரணங்களாகிற பசு முதலியவை எவை உண்டோ அவைகளெல்லாம் ரஜஸ்வபாவமுடைய பிராணிகள். அவைகள் அனைத்தும் ரஜோகுணத்தினாலே விளையும் கர்மங்களின் பலனாக போகங்களை அனுபவிக்கும் இடமாகிற பூலோகத்தை அடைந்தன. மூன்றாவதாகிற தமோகுணத்தை சுபாவமாக உடையவரும் ருத்ரனுடைய பாரிஷத கணங்களில் பூத பிரேத பிசாச்சாதிகள் பகவத் ஸ்வரூபனாகிற பிரம்மாவினுடைய நாபீடமிருந்து உண்டானார்கள். அவர்கள் அந்தரிக்ஷ லோகத்தை அடைந்தார்கள். சமஷ்டி புருஷனாகிற பிரம்மாவினுடைய ஓரோரு அவயவங்களிலிருந்து விப்ராதி வர்ணங்கள் உண்டாயின. அவர்கள் விப்ரர்களுக்கு விருத்தி அத்தியனம் அப்படின்றது, அத்தியனம் அத்தியாபனம், யஜனம் யாஜனம், தானம் பரிகிரகம் என்கிற 6 கர்மங்களோட அவர்கள் உண்டானார்கள். அடுத்து அவர்கள்தான் குருகுலத்தினுடைய சிறப்பை வளரச் செய்யக்கூடியவர்கள். பிறகு பிரஜைகளை பரிபாலனம் பண்ணக்கூடிய விருத்தி, அது க்ஷத்திர தர்மம் என்று பெயர் பெற்றது. அது பிரம்மாவினுடைய புஜத்திலிருந்து உண்டாயிற்று. பிரஜா தன்னுடைய தர்மமாகிற பிரஜா பாலனத்தின் மூலம் அந்த க்ஷத்திரியர்கள் சமஷ்டி புருஷனாகிற பிரம்மாவிடமிருந்து உண்டான தர்மங்களை எல்லாம், தர்ம ஆசிரியமான ஸ்தானங்களை எல்லாம் துஷ்டர்கள் அபகரிக்காமல் இருப்பதற்காக பாதுகாத்து வருகிறார்கள். பிறகு பிரம்மாவினுடைய தொடைகளிலிருந்து கிரயம் விக்கிரயம் கிருஷி முதலான வியாபாரங்களை நடத்தக்கூடியவர்களான வைசியர்கள் உண்டானார்கள். அவர்களுக்கு கிரயம் அப்படின்னா வாங்குதல், விக்கிரயம்னா விற்றல், கிருஷி என்றால் பயிர் தொழில், கோரக்ஷணம், இவைகளையெல்லாம் நடத்திட்டு வர பிரம்மாவனுடைய பாதங்களிலிருந்து அக்ரவர்ண சுஷ்ரூஷைக்காக சதுர்த்தர்கள் உண்டானார்கள். இவர்கள் எல்லாருடைய தர்மங்களாலேயும் பகவான் சந்தோஷமடைகிறான். பகவானுக்கு சந்தோஷத்தை விளைக்கக்கூடிய சுஷ்ரூஷை என்கிற தர்மத்துக்காகவே சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலே சதுர்த்தர்கள் உண்டானார்கள். தன்னை பத்தினாருடைய சம்சார பந்தத்தை போக்கிறவனும் எவனிடத்திலிருந்து பிரம்மா மூலமாக தாங்கள் உண்டானார்களோ அந்த பகவானை ஆராதிக்கிறார்கள். எல்லாருமே எல்லா வர்ணத்தவர்களும் பரமாத்மாவை ஆராதிக்கிறார்கள். விதுரனே, காலமும் ஜீவாத்மாக்களுடைய புண்ணியபாப ரூபமான கர்மமும் அந்த ரெண்டுக்கும் உட்பட்ட ஜீவாத்மாக்களும் தேவமனுஷ்யாதி சரீரங்களும் ஆகிய இவையெல்லாம் தன் வசத்தில் இருக்க பெற்றவன் ஷாட்குண்ய பரிபூர்ணனான பகவான். ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்களாகிற 6 குணங்கள் நிறைந்தவன். அவனுடைய யோக மாயை அதனுடைய சிருஷ்டி சாமர்த்தியத்தினாலே உண்டார இந்த ஜெகத்தை எல்லாம் குறைவில்லாமல் சொல்றதுக்கு எவனால முடியும்? எவன் தான் அந்த விருப்பத்தையாவது அடைய முடியும்? ஏன்னா அது சொல்லி முடிக்க முடியாது. பகவானுடைய ஆச்சரிய சக்தியினுடைய மகிமையை அறிந்தவன் எவனும் ஜெகத்திலே அதை சொல்லி முடிக்கிறேன் என்று முயற்சி கொள்ள மாட்டான்.
ஒருவனுக்கும் முடியாததை நீர் எப்படி சொல்லப் போகிறீர்னு சொல்கிறீரா, கேட்குறியா? என்னாலையும் சொல்ல முடியாது, அது வாஸ்தவந்தான். ஆனால் என் குருவினிடத்திலிருந்து நான் கேட்ட வரையிலும் சொல்லுகிறேன், என் புத்தியிலே பட்ட வரையிலும் சொல்லுகிறேன். விதுரனே, ஜெகத் சிருஷ்டியெல்லாம் பகவானுடைய புகழ், விஷ்ணுவனுடைய புகழே தான். அந்த விஷ்ணுவனுடைய புகழை என் ஆச்சாரியனிடத்திலிருந்து எவ்வளவு கேட்டேனோ, என் புத்திக்கு எவ்வளவு விஷயமாயிருக்கிறதோ அவ்வளவும் சொல்லுகிறேன். முழுவதும் சொல்ல என்னாலே முடியாது. சிறிது சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன கேட்டீன்னா, நம்முடைய வாக்கு விஷ்ணுவை தவிர மற்ற விற்த்தாந்தங்களை சொல்லுகையாலே தோஷமுத்திருக்கிறது. அத்தகைய வாக்கை பரிசுத்தம் செய்வதற்காக விஷ்ணுவனுடைய புகழை சிறிது சொன்னாலும் போதும். புண்ணிய ஸ்லோகன் அப்படின்னா புகழத் தகுந்தவர்களில் மிகச் சிறந்தவனாகிற பகவான் அவனுடைய குணங்களை பேசுகைதான் பிராணிகளுடைய வாக்குக்கு முக்கியமான பலம் என்று வேதங்களும் அதைத் தொடர்ந்த ஸ்மிருதிதிகாச புராணங்களும் அவற்றின் கருத்தறிந்த மகானுபாவர்களும் சொல்லுகிறார்கள். பகவானுடைய குணங்களை அறிந்த பெரியோர்கள் பேசுகிற அமிர்தம் போன்ற பகவானுடைய சரித்திரத்தை கேட்கைதான் பிராணிகளுடைய ஸ்ரோத்ரேந்திரியத்திற்கு முக்கியமான பலம். ஸ்ரீ விதுரனே, ஆதி கவியாகிய பண்டிதர்கள் அந்த நான்முகன்தான் பண்டிதன். நான்முகன் அவன் நிறைய சம்வத்சரங்கள் கழிந்த பின்பு புத்தி பரிபக்குவமாக பெற்றும் கூட பகவானுடைய மகிமையை இவ்வளவு என்று அறிந்தானோ என்றால் அறியவில்லை. பிராணிகளுக்கு தங்கள் சொரூபத்தை அறிவித்து அவர்களுக்கு தன் வழியை காட்டி மகோபகாரம் செய்யக்கூடிய வேதத்துக்கும் ஆத்மாவாகிற வேதஸ்வரூபனாகிற பகவானும் தன் மகிமையை இவ்வளவென்னு அறியவல்லன் அல்லன். பிரம்மாதிகள் அழிய மாட்டார்கள் என்பதை பற்றி சொல்ல வேணுமோ? வேதவசனங்களும் யோகத்தினாலே பரிசுத்தமான மனசும் இந்திரியங்களுக்கு விஷயமாகாத வஸ்துக்களை அறிய திறமை உடைய மகர்ஷிகளும் பிரம்மருத்ராதிகளான தேவதைகளும் பகவானுடைய மகிமையை அறியத் தொடங்கி அது முழுவதும் அறிய முடியாமல் அவனிடமிருந்து மனசு, வாக்கு இவைகள் மீளப்பெற்றவர்களாக ஆகிறார்கள். ஆகா, பகவானுடைய மகிமையை அறிந்தவர், முழுவதுமாக அறிந்தவர் ஒருவரும் இலர். அளவிறந்தவன் என்ன அறிகைதான் அவனை பற்றின அறிவாகும். யதோ அப்பிராப்பிய நிவர்த்தந்த வாச்ச மனசா சக அகம் ச அந்ய இமே தேவாக தஸ்மை பகவதே நமஹ. வாக்கு, மனம் இவைகள்லாம் எவனிடமிருந்து திரும்புகின்றனவோ, நாங்களும் இன்னும் மற்ற தேவதைகளும், நானும் மற்ற தேவதைகளும் எல்லாரும் அவனை புகழத் தொடங்கி திரும்புகிறோமோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் என்று இதோட இந்த 6வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகம் முடிகிறது. இதோட அந்த அத்தியாயம் முடிகிறது. இதோட 73வது உபன்யாசம் முடிகிறது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.